ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மௌரிஹா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கிற லன்ச் பேக்கோட பேஸுக்கு லேடர் நாட் இல்லாமல் ரன்னிங் ஒயர்லேயே எப்படி பின்னுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் ஆல்ரெடி பாதி கட்டு ஒயர் பார்த்திங்கன்னா பேஸுக்கு யூஸ் பண்ணதவே எடுத்துக்கிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது ரன்னிங் ஒயர்லேயே இப்போ நம்ம போட போகிறோம். இதுக்கு சைடு ஒயர் நம்ம 3.25 அடிக்கு கட் பண்ணோம் இல்லைங்களா, கட் பண்ணி தானே அதை நம்ம ரன்னிங் ஒயராக வச்சு போட்டோம். அந்த அளவுக்கே இப்போ இந்த ரன்னிங் ஒயர் க்ரீன் கலரை எடுத்துக்கிறோம். இதுதான் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். அதை பாக்ஸ் நாட் மாதிரி போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு கார்னர்லேருந்து அந்த கோல்டன் கலர் ஒயர்லேருந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுவே மறுபடியும் மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க. சைடு ஒயரும் அந்த க்ரீன் ஒயரும் ரெண்டும் ஈக்குவலாக வரணும், அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கணும். இப்போ நார்மலாக நம்ம எப்போவுமே பாக்ஸ் நாட் போட்டு ரன்னிங் ஒயரில் பின்னுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் இப்படி பின்னிகிட்டே வரணும். இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ கார்னர் எப்படி திருப்புறது அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டாச்சு. அடுத்து கார்னர் எப்படி திருப்புறதுன்னா பாருங்கள், அந்த ஒயரோட லாஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஒயரை அப்படியே பின்னணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலருக்கு பக்கத்தில் இருக்கிற கோல்டன் ஒயரவே அப்படியே பின்னணும். அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்த ஒயர் நெக்ஸ்ட் ஒயரும் அதுவும் கோல்டன் கலரில் லைனாக நம்ம 13 ஒயர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது அப்படியே நல்லா இறுக்கமாக பிடிச்சி ஒயரை லூஸ் விட்டுறாமல் கரெக்டாக பின்னணும் இந்த மாதிரி. அப்புறம் அதே மாதிரியே 13 ஒயர் லைனாக இருக்குது இல்லைங்களா, நம்ம அந்த லைன் ஃபுல்லாக இந்த க்ரீன் ஒயரையும் கோல்டன் ஒயரையும் பின்னிக்கணும். அவ்வளோதான். கார்னர் திருப்புறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. கரெக்டாக அந்த லைன்லேயே நம்ம போட்டுட்டு வரணும், அவ்வளோதான். இப்போ இது ஃபுல்லாக நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஒன் செகண்ட் மறுபடியும் பார்த்துக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயர் க்ரீன் கலர், நம்ம அந்த கோல்டன் கலர் ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதோட நம்மளோட லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை எடுத்து பின்னல் போட்டுக்கிறோம். அதே மாதிரி மேலே போகுது பாருங்கள், நெக்ஸ்ட்டு கோல்டன் கலர் ஒயர் போகுது, அதோடு பின்னிட்டு அதுக்கப்புறம் லைனாக அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த லைன் ஃபுல்லாக போடணும், அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு கார்னர் திருப்புறதுன்னு சொல்லுவோம். ஈஸியான மெத்தட் தான். நம்மளுக்கு பாக்ஸ் நாட்டில் லேடர் நாட் இல்லாமல் லைனாக இந்த மாதிரி ரன்னிங் ஒயரில் போடும்போது ஒயர் கூடைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஈஸியாக போட்டுட்ருக்கலாம். இப்படி தான் போடணும். அதுக்கு என்னென்னா சைடில் ஒரு ஒயர் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். இப்போ கோல்டன் கலர் ஒயர் 4 கார்னர்லேயும் 2 இருக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுனா, ஒரு கார்னரில் மட்டும் கோல்டன், சென்டரில் க்ரீனு, அதுக்கப்புறம் கோல்டன் வருது. அந்த டிஃப்ரென்ஸ் காட்டணுங்கிறதுக்காகத்தான் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ பேலன்ஸ் இருக்க இன்னொரு சைடும் சேர்த்து பின்னிட்டு நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இப்போ 4 சைடும் நம்ம பின்னியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லைன் இதே ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி நம்ம போகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் அப்படியே ரொட்டேஷன் பண்ணிகிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னிகிட்டே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு போதும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நெக்ஸ்ட்டு க்ரீன் ஒயர் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 2 கோல்டனுக்கும் நடுவில் உங்களுக்கு க்ரீன் கலர் வருது அப்படிங்கிறது இங்கேயே உங்களுக்கு தெரியும். இன்னுமே கூடையோட ஹைட்டு மேலே ஏற நல்லாவே தெளிவாக தெரியும். 3 சைடும் உங்களுக்கு 2 கோல்டனு, மற்ற ஒரு சைடில் மட்டும் கோல்டனும் நடுவில் க்ரீன் கலரும் இருக்கிறது தெரியும். இப்படி கண்டினியூவாக நம்ம இந்த லைன் போடுற மாதிரியே போட்டுட்டு வரலாம். அடுத்து இது பாதி கட்டு ஒயர் தான். இது தீர்ந்ததுக்கப்புறம் இன்னொரு கட்டு ஒயரை இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தொகை தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒரு ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் டைம் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Thanks for subscribing my channel and supporting me.